ஒரு மனிதன் உன்னை நேராக தாக்கினால் அவனை சமாளிப்பது எளிது. ஆனால் சிரித்துக்கொண்டே உன் பின்னால் குழி தோண்டும் மனிதனை எப்படி வெல்வது? இதற்குத்தான் சாணக்கியர் ஒரு பயங்கரமான தந்திரத்தை சொல்கிறார். எதிரியுடன் கோபத்தில் மோதாதே, அவன் பலவீனத்தை அமைதியாக கவனி. ஏன் தெரியுமா? கோபத்தில் இருக்கும் மனிதன் சிந்திக்க மாட்டான். ஆனால் அமைதியாக இருக்கும் மனிதன் எதிரியின் அடுத்த நகர்வையே கணித்து விடுவான். ஒரு பாம்பு தாக்குவதற்கு முன் சத்தம் போடாது. அதேபோல் சாணக்கியர் சொல்வது, உன் திட்டத்தை யாரிடமும் முழுவதும் சொல்லாதே. ஏனெனில் உன் எதிரி உன்னுடன் இருப்பவன் போல நடித்தாலும் அவன் மனதில் உன்னை வீழ்த்தும் திட்டம் ஓடிக்கொண்டே இருக்கும். அதனால் எல்லோரிடமும் உன் பலத்தை காட்டாதே. சில நேரங்களில் பலவீனமாக இருப்பது போல நடிப்பதே மிகப்பெரிய தந்திரம். இதைத்தான் சாணக்கியர் பயன்படுத்தினார். அவரிடம் பெரிய படை இல்லை, பெரிய அரச பதவி இல்லை. ஆனால் அவரது அறிவால் மிகப்பெரிய அரசர்களையே மண்டியிட